ஒரு காலத்தில் பச்சை பசேல் என்று பறந்து விரிந்த வயல்கள் சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் தலைமுறைகள் கடந்து வந்த ஒரு பெரிய திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தின் உரிமையாளர் ராமையா என்ற ஒரு நேர்மையான விவசாயி. ராமையா விவசாயம் செய்வது ஒரு தொழில் அல்ல, அது அவருக்கு ஒரு தவம் என எண்ணினார். காலையிலே சூரியன் எழுவதற்கு முன் எழுந்து மண்ணை தொட்டு செடிகளோடு பேசிக்கொண்டு நல்லா வளரணும், நல்லா கனி தரணும் என்று சொல்லி நீர் ஊற்றுவார். அந்த தோட்டத்திலேயே ஒரு பெரிய நாவல் மரத்தில் ஒரு சின்ன அணில் வாழ்ந்து வந்தது. அந்த அணில் ரொம்ப சுறுசுறுப்பானது. காலை முழுக்க மரங்களில் ஓடி குதித்து பறவைகளோடு விளையாடி தோட்டத்தை சுற்றி சுற்றி வருவது அதன் தினசரி வழக்கம். ஒரு நாள் அந்த அணில் முதன்முறையாக திராட்சை செடிகளை கவனித்தது. திராட்சை தோட்டத்தில் செடியில் தொங்கிக் கொண்டிருந்த பெரிய பெரிய திராட்சை குலைகளை பார்த்து வியந்தது. அடடா, இவ்வளவு அழகா இருக்கு! இதோட சுவை எப்படி இருக்கும் என்று மனதுக்குள் நினைத்தது. அதனை எப்படியும் சாப்பிட வேண்டும் என்று நினைத்து அணில் திராட்சை குலை நோக்கி குதித்தது. திராட்சை குலை கொஞ்சம் உயரத்தில் இருந்ததால் அதனை பிடிக்க முடியவில்லை. எவ்வளவு முயன்றாலும் எட்டவில்லை. அணில் சோர்ந்து போய் செடியின் கீழ் உட்கார்ந்து நம்மளால முடியலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தது. அந்த நேரத்துல அந்த பக்கம் வந்த ராமையா இந்த சின்ன அணில் முயற்சி செய்ததை பார்த்தது புன்னகைத்தார். பாவம், இதுக்கும் ஆசை இருக்குதே என்று நினைத்தார். அவர் மெதுவாக சில திராட்சை குலைகளை பறித்து தரையில் வைத்தார். அணில் முதலில் பயந்தது. ஆனால் விவசாயி சிரித்த முகத்தோடு விலகி நின்றதை பார்த்ததும் மெல்ல அருகில் வந்து திராட்சையை சாப்பிட்டது. அந்த நாள் முதல் அணிலும் விவசாயியும் ஒரு விதமான நண்பர்களாகிவிட்டார்கள். ராமையா வரும்போதெல்லாம் அணில் மரத்திலிருந்து இறங்கி வந்து சுற்றி ஓடி சின்ன சின்ன சத்தம் போட்டு தனது சந்தோஷத்தை காட்டியது. நாட்கள் சென்றன. திராட்சை தோட்டம் மேலும் மேலும் வளமானது. ஒரு நாள் ராமையா தோட்டத்தில் இல்லாத ஒரு மாலை நேரம், சில குரங்குகள் தோட்டத்துக்குள் புகுந்து திராட்சை செடிகளை சேதப்படுத்த தொடங்கின. அதை முதலில் கவனித்தது அந்த அணில். உடனே மரத்தின் உச்சியில் ஏறி உயர்ந்த சத்தத்தில் கீச்சு கீச்சு என்று கத்தத் தொடங்கியது. அந்த அணிலின் சத்தம் ராமையாவின் வீட்டுக்கு கேட்க ஏதோ தவறு நடக்குது என்று புரிந்து கொண்டு அவர் ஓடி வந்தது குச்சியல் எடுத்து குரங்குகளை விரட்டினார். தோட்டம் பெரிய சேதமடையாமல் காப்பாற்றப்பட்டது. அப்போது ராமையா அணிலை பார்த்து, உன்னுடைய இந்த உதவி எனக்கு மிகவும் பெரியது என்று புன்னகையுடன் சொன்னார். அணில் மரத்தில் இருந்து அவரை பார்த்து தன் சின்ன கண்களால் சிரித்தது. பிறகு ராமையா அந்த தோட்டத்திலிருந்து ஒரு திராட்சை கொத்தை அணிலுக்கு பரிசாக கொடுத்தார். அணிலும் அதனை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டது. அதான் பிறகு இருவரும் நண்பர்களாகிவிட்டார்கள். கதையின் பொருள்: எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்தல் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். இது போன்ற குட்டி குட்டி கதைகளுக்கு நம்ம குட்டி கதை தமிழ் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.